வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்டு. இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக எழுத்தாளர் கவிஞர் திரு ராஜகம்பீரன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். விடுதலை படம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து பேச தொடங்குறோம். விடுதலை பாகம் 1 ரொம்ப பலருக்கும் பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா இதுவரைக்கும் தமிழ் சினிமாவில் ரொம்ப லேயராக ரொம்ப உள்ள வச்சு ஒளிச்சு வச்சு காட்டப்பட்ட பல விஷயங்களை அந்த படம் ஓப்பன் அப் பண்ண போகுது அப்படின்ற ஒரு ஆச்சரியம் இருந்தது. இந்த படம் பல விஷயங்களை ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. பார்ட் 2 இது எப்படி பார்க்குறீங்க சார்? விடுதலை முதல் பாகம் ஒரு சாதாரண கான்ஸ்டபிளுடைய வாழ்க்கையிலேருந்து அந்த கதை தொடங்குச்சு. ஒரு சாமானியனுக்கு ஒரு காவல்துறையில் போய் சேர்றவனுக்கு அது எப்படிப்பட்ட அதிகார மையமாக இருக்குது, அது என்னவா இருக்குது அப்படின்னு ஒரு கான்ஸ்டபிளோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து கதை சொல்கிறது அப்படின்னு அந்த கதை போய் அங்கேருந்து வாத்தியார் கேரக்டர் என்று சொல்லக்கூடிய அந்த விஜய் சேதுபதியுடைய பெருமாள் வாத்தியார் கதாபாத்திரங்கிறது அங்கேருந்து அறிமுகமாகி ஒரு தேடுதல் வேட்டைக்குள்ளே அவர் எப்படி சிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிற பரபரப்புக்குள்ளே அந்த படம் முதல் பாகம் பயணித்தது. இரண்டாம் பாகம் அந்த முதல் பாகத்திலேருந்து முற்றிலும் வேறுபட்டு அந்த ரயில் குண்டு வெடிப்பு எப்படி நடந்துச்சு, அதுக்கான டீட்டெயிலிங் ஒரு பயங்கர டெரரான ஒரு ஓப்பனிங் விடுதலை முதல் பாகத்தில் இருந்துச்சு. ஏன் அப்படிப்பட்ட காரியங்களுக்குள்ளே அவர் போனார், ஏன் அவர் ஒரு வன்முறை பாதையை தேர்ந்தெடுத்தார், மக்களை நேசிக்கிற ஒரு போராளி ஏன் ஒரு ஆயுத போராட்டத்தினுடைய பாதைக்குள்ளே அவர் போனார், போவதற்கான காரணங்கள் என்ன, நியாயங்கள் என்ன அப்படிங்கிற இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லப்படாத இன்னொரு பக்கத்தை இந்த இரண்டாம் பாகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சராசரி வாத்தியார் வாழ்க்கைக்குள்ளே இருந்திருக்கிற ஒருத்தர் தன் கண்ணு முன்னாடி நடக்கிற அநீதிகளை தடுக்க முடியாத ஒரு இடம், அதை தன் கைகளாலேயோ தன்னுடைய நடவடிக்கையால் எதாலையுமே ஒரு கையெறு நிலைன்னு சொல்கிறது மாதிரி தடுக்க முடியாத ஒரு இடத்துல இருந்து அவர் அந்த வன்முறைக்குள்ளே தள்ளப்படுறாரு. அப்போ இந்த பண்ணையார்களுடைய அந்த நில பிரபுத்துவத்தினுடைய அடிமைத்தனம் என்னவா இருந்துச்சு, கூலி தொழிலாளர்கள் நிலைமை என்னவா இருந்துச்சு, தொழிலாளர்கள் வாழ்க்கை என்னவா இருந்துச்சு, அதுக்கு எதிராக போராடுகிறவர்களை எப்படிலாம் ஒடுக்குவாங்க, எப்படிப்பட்ட வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டாங்க. அதாவது நம்பூதிரிகள் அந்த வரலாற்றில் சொல்லுவாங்க, யாருக்கு கல்யாணம் நடந்தாலும் அது முதலிரவு அந்த நம்பூதிரியோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை புனிதப்படுத்தி வச்சுருந்தாங்க கடவுள் நம்பிக்கையின் பேரால். அது மாதிரி பண்ணையார்களுக்கும் கூட இந்த மாதிரியான தனக்கு பிடித்த பெண்களை அவங்க அனுபவிக்கிறதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குது, அதை மீறி கேட்குறவனுடைய நிலை என்ன ஆகும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு கொடூரத்தினுடைய உச்சம் யதார்த்தத்தை இந்த படத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள், உழைக்கும் மக்கள் அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கதை நகருது. ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியில் எப்படி சித்தாந்த ரீதியாக அரசியல் வகுப்புக்குள்ளே போவாங்க, எப்படி மக்கள் போராட்டத்தை ஒருங்கிணைப்பாங்க, வென்றெடுத்தல். ஆமாம், வென்றெடுத்தல், எப்படி மக்களை அணி திரட்டுவாங்க, ஒரு போராட்டத்தை எப்படி அவங்க ஒருங்கிணைப்பாங்க, கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களுக்குள்ளே எப்படி திருமண விழாக்கள் நடக்குது, அவங்களுக்குள்ள காதல் நடந்தால் அதை எப்படி அவங்க எதிர்கொள்கிறாங்க, அதிலே ஒரு பெண்ணுரிமை பேசுகிற ஒரு கேரக்டர் எப்படி நடந்துக்குவாங்க, இதையெல்லாம் பொதுமக்கள் பொது புத்தியிலேருந்து எப்படி பார்ப்பான்னா விலகி இருந்து பார்ப்பான். அவனுக்கு ஒரு அந்யோன்யமான ஒரு பார்வை இருக்காது. இப்போ பெட்ரோல் விலையை உயர்த்துவதை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்லி டீசல் விலையை குறைக்கணும், பெட்ரோல் விலையை குறைக்கணும், விலைவாசியை குறைக்கணும்னு ஒரு போராட்டம் நடத்திட்டு இருப்பாங்க. பைக்கில் போகிறவன் சொல்லுவான், இவன் எனக்கு வேறு வேலையே கிடையாது, அவனுக்காகவே அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் என்ன சொல்லுவான்னா, தனக்கு ஏதோ எதிராக போராட்டம் நடத்துறது மாதிரி உண்மையிலேயே பெட்ரோல் கம்பெனி வச்சிருக்கிறவன் கூட அப்படி ஃபீல் பண்ண மாட்டான். இவன் பைக்கில் போகிறவன் ஆட்டோவில் போகிறவன் சொன்னான் இவங்களுக்கு வேலையே கிடையாது அப்படின்பா. அப்போ நடைமுறை அரசியலில் கம்யூனிசம் பேசுகிறவர்கள் ஒருவேளை வெற்றி பெறாத விரக்தியாக கூட இருக்கலாம், நடைமுறையில் அது சாத்தியப்படலையே என்கிற ஆதங்கமாகவும் இருக்கலாம். ஆனால் அது அவங்களுடைய வாழ்க்கை முறை என்னவா இருக்குது, ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முழு நேர ஊழியராக வாழ்கிறவனுடைய வாழ்க்கையில் அவன் எவ்வளவு பர்சனலாக இழக்கிறான், குடும்பத்தை எப்படி மிஸ் பண்ணுறான், உறவுகளை எப்படி இழக்கிறான், தன்னுடைய உத்தியோகங்களை எப்படி இழக்கிறான், அந்த இழப்புக்கு பின்னாடியும் கூட அவனுக்கு பொதுமக்கள் மத்தியில் என்ன கெட்ட பேர் இருக்குது, இதெல்லாம் என்னென்னா அந்த வாழ்க்கையை வாழ்ந்தவர்களுக்கு தெரியும். அந்த வாழ்க்கையோட எந்த தொடர்பும் இல்லாத பொதுமக்களுக்கு அது புரியாத ஒரு விஷயம். இதுக்குள்ளே அந்த பெருமாள் வாத்தியார் கதாபாத்திரத்தை ரொம்ப சிறப்பாக வடிவமைச்சிருக்கிறார். அப்புறம் தமிழ் சினிமாவினுடைய ஒரு மாபெரும் சாபக்கேடு என்னென்னா, பழைய படங்களில் கூட கடைசி சீனில் போலீஸ் வருவாங்க காப்பாற்றுறதுக்கு, கிளைமாக்ஸுக்கு முன்னாடி வருவாங்க. போலீஸ் என்கவுண்டர் செய்கிறதெல்லாம் மாபெரும் வீர தீர சாகச செயலாக காமிச்சு என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லுவாங்க. உலகத்தில் காப்பாற்றுறவனை ஸ்பெஷலிஸ்ட்னு சொன்னால் பரவாயில்ல, கொலை செய்கிறவனை ஸ்பெஷலிஸ்ட்லாம் சொல்கிறான்.
கொடூரமான படங்கள், காக்க காக்க மாதிரி படங்கள், வேட்டையாடு விளையாடு மாதிரி படங்கள், அந்த கொடூரமான படத்தை எடுத்த ஆளையே கொண்டு வந்து நடிக்க வச்சு கௌதம் மேனனை நடிக்க வச்சு இந்த போலீஸ் கதைகள்னு ஒரு பெரிய டார்ச்சரே இருக்குது. நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது, ரொம்ப முன்னாடி வந்து இதுதாண்டா போலீஸ்னு ஒரு படம் வந்துச்சு. ராஜசேகர்னு ஒரு டாக்டர் ராஜசேகர், ஆமாம், அவர் நடித்த ஒரு படம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே நான்லாம் என்னுடைய குழந்தை பருவத்தில் ஸ்கூல் டேஸில் அந்த படத்தை பார்த்துட்டு போலீஸ்னா இப்படி தான் இருப்பாங்க போல இருக்கு வந்து அப்படின்னு நாம் நினச்சேன். அதை நம்பி போய் நம்ம மெரினா போராட்டத்தில் உட்காந்தோம்னா நம்ம கூடயே வந்து லெமன் சாதம் சாப்பிட்டு, தக்காளி சாதம் சாப்பிட்டு, நம்ம கூட காஃபி வாங்கி குடிச்சுவிட்டு ஒரே ஒரு உத்தரவு வருது மேலிடத்தில் இருந்துன்னொன்னே நம்ம முட்டிக்காலில் லத்தியை வச்சு அடித்தாங்களா அடிக்கலையா? அப்போ காவல்துறைங்கிற ஒரு ஒழுங்குபடுத்தப்பட்ட வன்முறை அமைப்பு யாருக்கு பக்கபலமாக நிற்கிது? அவர்கள் ஏந்துகிற ஆயுதம் என்பது யாருக்கானது? அதிகார வர்க்கத்தை காப்பதற்கானதா, மக்களை காப்பதற்கா அப்படின்னு பார்க்கும்போது மக்களை காப்பதற்கு யாருமே இல்லை. அவர்கள் அதிகார வர்க்கத்தினுடைய ஒரு ஆயுதங்களாகத்தான் அவங்க பயன்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்கிறது, இராணுவத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் கதை சொல்கிறது. இந்த இடம் தான் மணிரத்னத்துக்கும் வெற்றிமாறனுக்குமான வித்தியாசமாக நான் பார்க்குறேன். ஏன்னா தமிழ் சினிமாவில் வந்து வன்முறை காட்சிகள் புதிது கிடையாது. நம்ம ஆக்ஷன் படம்னு கௌரவமாக சொல்லிக்கிட்டாலும் அது பூராமே கொடிய வன்முறை காட்சிகள் தான். குழந்தைகள் கண்களால் பார்க்கவே கூடாத ரத்தம் தெரிக்கிற காட்சிகளை தான் நம்ம ஆக்ஷன் படம்னு சொல்கிறோம். இப்போ ஓடிடி தளம் வந்த பின்னாடி ஒவ்வொரு உலக படத்திற்கும் உள்ளூர் படங்கள் போட்டி போடுறதுனால வன்முறையின் உச்சத்தை காட்டுறான். முன்னாடிலாம் வன்முறை ஒரு பகுதியாக இருந்துச்சு படத்தில். இப்போ படம் முழுக்க சண்டை போடுறாங்க, நடுவில் ஒரு பாட்டு வந்துட்டு போகுது, நடுவில் கொஞ்ச நேரம் ஒரு கொஞ்ச நேரம் ஷார்ட்ஸ் வருதுல்ல யூடியூப் பார்க்கும்போது, அது மாதிரி கொஞ்ச நேரம் தான் சென்டிமெண்ட் சீன் வருது. படம் முழுக்க 2.5 மணி நேரம் படத்தில் பல படங்கள் பார்க்குறேன், ரத்தம் தெரித்து கொண்டே இருக்கிறது. ஆனால் அந்த வன்முறைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நியாயம் என்ன இருக்குது, ஒடுக்குமுறை என்ன இருக்குது, அதுக்குள்ளே என்ன அரசியல் இருக்குது அப்படின்னு அம்பலப்படுத்தின ஒரு மிக முக்கியமான ஒரு திரைப்படமாக விடுதலை 2 வந்திருக்கு. பெருமாள் வாத்தியார் ஒரு பக்கம், அவருக்கு கீழே பயிற்சி பெற்று அதற்கு பிறகு அந்த இயக்கத்துக்கு தலைமை ஏற்கிற டிஏ ஒரு பக்கம், இந்த பக்கம் வந்து போலீஸில் வந்து அதற்குள்ளேயே பல்வேறு ஷேட்ஸை காட்டுறாங்க. போலீஸுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய ஷேட்ஸையும் வந்து உள்ளுக்குள்ளே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. இந்த படம் எடுக்கப்பட்ட விதம் அப்படின்றத தாண்டி இது பேசுபொருளாக்கி இருக்கக்கூடிய கதைக்குறை, நீங்கள் சொன்னது போல ஒரு பொதுவுடைமை கட்சியில் வாழ்க்கையை தொடங்குற ஒருத்தர் கடைசியில் அவர் வந்து தலைமுறை வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு அழித்தொழிப்பு முடிவை எடுத்த ஒரு தோழராக மாறுறாரு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை வந்து இந்தியன் ஸ்டேட் வந்து எப்படி இந்த படத்துக்குள்ள அனுமதிச்சது? வெற்றிமாறன் வந்து ஏற்கனவே வந்து தேசிய விருது பெற்ற, இந்திய அளவில் அறியப்பட்ட, ஏன் இன்னைக்கு ஓடிடி தளம்லாம் இருக்கிறதுனால சேர்த்து சொல்லலாம், உலக அளவில் அறியப்பட்ட இயக்குநர்கள் ஒருவராக இருக்கிறார். பாலு மகேந்திரா ஸ்கூல்லேருந்து வந்த ஒரு பெரிய ஒரு நிலைநிறுத்தப்பட்ட ஒரு இயக்குனராக இருக்கிறார். அது மாதிரி விஜய் சேதுபதியும் இன்றைக்கு தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத, ஏன் இந்திய சினிமாவிலேயே தவிர்க்க முடியாத ஒரு ஆளுமையாக இருக்கிறார். இந்த இரு பெரும் ஆளுமைகளுக்குள்ளே இந்த படம் பயணித்ததுனால தான் சென்சார் போர்டு வந்து அப்பயும் கை வச்சுருக்காங்க நிறையா. அது நிறையா காட்சிகளுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலை திட்டம் இருக்குது. அதுலேயே வந்து அருவாள் சுத்தியெல்லாம் பிளர் பண்ணியிருக்காங்களே சார். ஆமாம், அதெல்லாம் காட்டிட்டா நீங்கள் அருவாள் சுத்தியலுக்கு ஒரு வேலை வந்து இடதுசாரிகளுக்கு யாராவது ஓட்டு போட்டுருவீங்க, கம்யூனிஸ்ட் கட்சி மேலே உங்களுக்கு ஏதாவது நம்பிக்கை வந்துருச்சுன்னா மக்கள் கிளர்ச்சி வந்துடக்கூடாது, அதெல்லாம் சென்சார் போர்டு ரொம்ப கவனமாக இருப்பாங்க. உலகத்தில் எந்த கலை வடிவத்துக்காவது தணிக்கை செய்கிற முறைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கிறது. வேறு கலை வடிவங்கள் ஆமாம் இருக்கா? கவிதை எழுதுறவனுக்கு வந்து தணிக்கை இருக்கா? எங்காவது கட்டுரை எழுதுறவனுக்கு தணிக்கை இருக்கா? தணிக்கையெல்லாம் இருந்துச்சுன்னா அருந்ததிராய் கட்டுரை வெளியிட முடியுமா? ஹியூமன் ரைட்ஸ் சம்மந்தப்பட்டவர்கள்லாம் அறிக்கை வெளியிட முடியுமா? எங்காவது தணிக்கை முறைங்கிறது சிறுகதை எழுதுகிறவன், நாவல் எழுதுகிறவன், ஓவியம் வரைகிறவன், இசையமைப்பானா, எந்த கலை வடிவத்துக்காவது தணிக்கை செய்வது அப்படின்னு ஒன்று இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. தணிக்கை செய்வதுங்கிறது என்னை பொறுத்தவரை என்னென்னா அது ஒரு கருத்தடை சாதனை மாதிரி தான். இதுக்கு மேலே வேணாங்கிற மாதிரி தான். அது குடும்ப கட்டுப்பாடு செய்கிற மாதிரி தான். அது இன்னொரு புள்ள பிறக்கக்கூடாதுன்னு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுவாங்க. இன்னொரு கருத்து பிறந்துடக்கூடாதுங்கிறது தான் அவன் சென்சார் பண்ணுறான். அப்போ அரசுக்கு எதிரான, அதிகாரத்துக்கு எதிரான குரல் வந்துவிடவே கூடாதுங்கிறது தான் சென்சார் போர்டுக்கான அடிப்படை. அதனால தானே அண்ணா கூட சொன்னார், நீங்கள் சென்சார் பண்ணாமல் ஒரு படத்தை எடுக்க நீ அனுமதிச்சீங்கன்னா நான் திராவிட நாடே பெறுவேன். அப்போ அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு வலிமை மிக்க ஊடகம், அப்படி ஆளுமை செலுத்தக்கூடிய ஊடகம்ங்கிறது முக்கியமானது. இது கலை வடிவங்களின் மீது அரசு செலுத்துகின்ற கருத்து தாக்கம். இன்னொரு பக்கம் படத்துக்கு உள்ளுக்குள்ளேயே இந்த சென்சார்ஷிப்பை பற்றி பேசியிருக்கிறாங்க. டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸில் வந்து சூரி வந்து சொல்லுவார், சூரியும் பெருமாள் வாத்தியாரும் உரையாடிக்கிற டயலாக் என்ன வருது அப்படின்னா, நம்முடைய வரலாறை எவனுமே எழுத மாட்டாங்க, அப்படி எழுதினாலும் அதை வெளியே விட மாட்டாங்க, அவனுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எழுதிக்குவானுங்க. அதில் வந்து சீஃப் செக்ரட்டரி கேரக்டர், கலெக்டராக வர்ற கேரக்டர், இவங்களுக்கும்
அமைச்சருக்கும் நடக்கிற உரையாடல், இவங்க பெருமாள் வாத்தியாரை எப்படி கோஸ்டா மாத்துறாங்க கடைசியில அப்படின்றது, இதை எப்படி புரிஞ்சுக்கிறார்? இதுதான் படத்தினுடைய ரொம்ப மையப்பொருளாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. யாருடைய அதிகாரத்துக்காக அடியால் வேலையாக இவங்க பார்க்குறாங்க? ஒழுங்குபடுத்தப்பட்ட வன்முறை அமைப்பாக இருக்கக்கூடிய காவல்துறையோ இராணுவமோ யாரின் கட்டளைக்காக வேலை செய்கிறாங்க? நமக்கு சொல்லப்படுகிற தேசபக்திக்கு பின்னால் நமக்கு சொல்லப்படக்கூடிய இந்த அதிகார வர்க்கம் யாருக்கு வேலை செய்கிறதுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? இல்லை, நம்ம டெய்லி நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம், தீவிரவாதி சுட்டு கொலை, தீவிரவாதிக்கு ஆயுதம் சப்ளை செய்தவர்கள் பிடிபட்டனர், சிக்கினர் அப்படின்லாம் பார்க்குறோம். இல்லை, இப்போ மணிரத்னம் கூட என்ன செய்கிறாருன்னா, பாபர் மசூதி இடித்ததற்கு எதிர்வினையாக மும்பையில் சில குண்டுவெடிப்பு நிகழ்கிறது. பாபர் மசூதி இடிப்பு என்பது ஒரு பெரிய வரலாற்று பிழை, ஒரு வன்முறை. அது அந்த வன்முறைக்கு எதிர் வன்முறையாக மும்பை குண்டுவெடிப்பு நடக்கிறது. இந்த இரண்டுமே நிகழக்கூடாத விஷயம். ஆனால் பம்பாய்ங்கிற படத்தில் மணிரத்னம் என்ன பண்ணியிருப்பான்னா, இந்த பாபர் மசூதி இடிப்பு சார்ந்த வன்முறை விட்டுருவார். அதற்கு எதிர் வன்முறை செய்கிறான்ல, அந்த வன்முறை கும்பலை பார்த்து டே இதெல்லாம் செய்யாதியடா அப்படின்னு சொல்கிற ஒரு இடம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு இடம். அப்போ என்னன்னா, முதல் வன்முறையை வந்து எங்களுடையது, அதனால் நாங்கள் ரொம்ப நல்லவங்க. நாங்கள் எதிர் வன்முறை செய்கிறவன் தான் சிக்கலானவன் அப்படின்னு சொல்கிற இடம் இருக்கு இல்லையா? அதைத்தான் தீவிரவாதி கைது, நக்சலைட்டு கைது என்று சொல்லுகிற செய்திகளுக்கு பின்னால் அரசாங்கம் எதையெல்லாம் ஒழித்து வைத்திருக்கிறது, அதிகார வர்க்கம் எதை சொல்லுது, எதை சொல்ல மாட்டேங்குது, ஊடக அரசியல் என்ன செய்யுது அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்களை பொது புத்திக்கு கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல. நம்ம எல்லாத்தையுமே பேப்பரில் படிச்சுட்டா நம்ம நம்பிடுவோம், ஊடகத்தில் பார்த்துட்டா நம்ம நம்பிடுவோம் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா? அதை உடைச்சிருக்காங்க இந்த படத்தில், பொது புத்தியை உடைச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வந்த அமரன் திரைப்படம் கூட ஒரு இராணுவ வீரனுடைய இழப்பு, துயரம், அது துயரம்தான். ஆனால் அந்த துயரத்திற்கு எதிர்ப்பக்கமாக இருக்கக்கூடிய பொதுமக்களின் இழப்பு, அந்த காஷ்மீர் மக்களினுடைய, மண்ணின் மைந்தர்களினுடைய இழப்பு, அவங்க ஏன் அந்த வன்முறை சார்ந்த அந்த போராட்ட குழுவுக்குள்ளே போக வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஏன் ஆளாகிறாங்க, அந்த மனிதர்கள் ஏன் அப்படி இருக்கான் அப்படிங்கிறதுக்கு அந்த சைடுக்கான அரசியலையோ நியாயத்தையோ பேசாமல் விடுறது இல்லை. இப்போ இந்த படத்தை ராஜ்குமார் பெரியசாமிகிட்ட கொடுத்தோம்னா சூரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு காதலை காட்டி சூரியை ஹீரோவா முடிச்சிருப்பாங்க. ஆக்கிட்டு சுட்டுட்டு வில்லனை கொண்டுட்டாங்க, ஒரு அசுரனை கொண்டுட்டாங்க, நரகாசுரனை கொண்டுட்டு தீபாவளி கொண்டாடினாங்கன்னு சொல்கிறது இல்லையா? அது மாதிரி என்ன பண்ணுவான்னா, யாரெல்லாம் உழைக்கும் வர்க்கமாக இருக்கிறானோ, யாரெல்லாம் மக்களுக்கான ஆளோ அவனையெல்லாம் அறக்கேன், அவன்லாம் கொடூரமானவன் என்று சொல்கிறது தானே. நீங்கள் கடந்த காலங்களில் கேப்டன் பிரபாகரன் மாதிரி ஒரு படம் வருது. அப்போ வீரப்பனை வில்லனா காட்டுற அந்த திரைப்படத்தில் போலீஸ் தானே ஹீரோ. விஜயகாந்த் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக அதை எப்படி அப்போ என்னன்னா, சந்தனக்கட்டையை வெட்டினது யாரு? அதுக்கு கருவியாக பயன்பட்ட வீரப்பன் சரி, அதை கடத்தி கொண்டு போய் ஊருக்குள்ளே விற்று பல கோடி சம்பாதிக்கக்கூடிய அரசியல்வாதி யார், அதிகார வர்க்கம் யார், அதில் பலனடைந்தவர்கள் யார்? வீரப்பனுக்கு எத்தனை பங்களா இருந்துச்சு? ஒரு கேள்வி இருக்குல்ல. வீரப்பன் ஒரு வேலை செய்கிறவன் வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பசியிலையும் வறுமையிலையும் இருக்கிறவன், ஒரு வன பகுதியில் வாழ வேண்டிய நிர்பந்தத்துக்கு ஆளான ஒருத்தன், அவனுக்கு வாழ்வாதாரம் இல்லாததுனால அந்த வாழ்க்கைக்குள்ளே போயிட்டாங்கிறது இருக்குல்ல. அப்போ அந்த வன்முறையினுடைய அந்த மறுபக்கத்தை மட்டும் காட்டுறது. ஆனால் இது எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? அதாவது ஒரு தவறு நடக்கிறது, அதுக்கு தண்டனைகளை பற்றி நம்ம பேசுகிறோம் எப்போவுமே. தவறே நடக்காத ஒரு சமூக அமைப்பை எப்படி உருவாக்குவது, அந்த சமூக அமைப்பில் என்ன சிக்கல் இருக்குது, ஏன் இப்படிப்பட்ட மனிதர்கள் உருவாக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஏரியா இருக்குல்ல, அதை குறித்து பேசுவதே கிடையாது. அதுக்குள்ளே ஒரு கள்ள மௌனம் இருக்குது. ஆனால் வெற்றிமாறனுக்கு இந்த மனித உரிமை சார்ந்து போலி என்கவுண்டர்னா என்னன்னு கடந்த காலத்தில் விசாரணைங்கிற திரைப்படத்தில் சொன்னதைப் போலவே போராளி குழுக்கள் எப்படி வன்முறை கும்பலாக மட்டுமே பொதுமக்கள்கிட்ட பிரகடனப்படுத்தப்படுகிறார்கள், எப்படி பேச வைக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படம் பலப்படுத்தி. இப்போ ஒரு பக்கம் அரசியல் புரிதலோடு நம்ம பார்க்கும் பொழுது இந்த படத்தை அனுராக் காஷ்யப் உண்மையிலேயே யாருடைய கேரக்டரோட போர்ட்ரேயல் அப்படின்றதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் இது எதுவுமே இல்லாமல் பார்க்குற மக்களும் இது ரசிக்கிறாங்க. ஒரு பரவாயில்ல, வெஞ்சன்ஸ் பழி தீர்த்துட்டாரு, இதுதான்டா ஹீரோ அப்படின்ற ரேஞ்சில் அதையும் மக்கள் பார்க்குறாங்க. அப்போ அந்த கிராஃப்ட் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கு சார்? இல்லை, இதில் ரொம்ப நான் ஆச்சரியப்படுகிற விஷயம் என்னென்னா, எல்லா திரைப்படத்துக்கும் எழுதப்படாத விதி கதாநாயகன் தான் ஜெயிப்பான். கதாநாயகனுடைய கோட்பாடு ஒருபோதும் தோற்காது. அவன் தான் வீரவசனம் பேசுவான், அவன் தான் வில்லனை காலி பண்ணுவான், அதான வழக்கம். ஆனால் இந்த கதையில் வில்லன்கள் ஜெயிக்கிறாங்களா, கதாநாயகன் ஜெயிக்கிறானா அப்படி ஒரு கேள்வி இருக்கு. யாரு கதாநாயகன் யாரு வில்லன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, அதை கலைச்சு போட்டு இந்த படம் விளையாடி. இந்த படத்தில் அதாவது காந்தி சொன்னது தான், உலகத்தில் வேற யாரும் சொல்லாத ஒரு தத்துவம் என்னன்னா, உலகம் முழுக்க சொல்லப்பட்ட தத்துவம் அடித்தவன் ஜெயித்தவனா, அடி வாங்கியவன் ஜெயித்தவனா, ரெண்டு கேள்வி இருக்கிறது. உலகம் முழுக்க சொன்னால் யார் அடித்தானா வலிமை மிக்கவன் யாரோ, சர்வைவல் ஃபிட்டஸ்ட்லாம் சொல்கிறாங்க இல்லையா, வலிமை மிக்கவன் யாரோ அவன் தான் வெற்றி பெற்றவன் உலகம் முழுக்க சொன்னான். காந்தி சொன்னார், இல்லை இல்லை, அடிபட்டவன் பக்கம் நியாயம் இருந்தால்
அவன் தான் ஜெயிச்சவன் அப்படின்னு காந்தி சொல்லி ஒரு உல்டாவாக சொன்னார். அதுதான் அஹிம்சைன்னு சொன்னார். ஏறத்தாழ இந்த திரைப்படம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களின் வழியை சொல்லுகிறவன், அதற்கு வந்து எப்படி தன் உயிரையே வந்து அவன் பலியாக கொடுக்குறான், அதுக்காக எப்படி தன் வாழ்க்கையை அவன் அர்ப்பணிக்கிறான் என்று சொல்லுகிற இடத்துல ஒரு லௌகீக வாழ்க்கையினுடைய தோல்வி தான் ஒரு அறத்தின் வெற்றி, ஒரு அரசியல் ரீதியான ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு இல்லையா. ஒரு மாற்று பார்வையை இந்த திரைப்படம் வந்து முன்வைக்கிறது. அதே சமயத்தில் வெகுஜன ரசனைக்கும் தீனி போடுது இந்த படம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய வித்தை. சில படம் என்ன பண்ணோம்னா, கம்யூனிசத்தை பேசுகிறோம், இடதுசாரி அரசியலை பேசுகிறோம்னு நம்மளை ரொம்ப டயர்டாக்கிடுவாங்க, படம் பார்க்கவே முடியாது ரொம்ப நாளாக. அப்படி சில படங்கள் வந்து வசனங்களால் ஆக்கிரமிக்கப்பட்ட பல படங்கள் இருக்கிறது. எப்படி வந்து ரியல் லைஃப்ல தோழர்களை தூரமா வச்சு பாக்குறோமோ அதே மாதிரி படத்திலையும் தூரமா அதே மாதிரி நம்மளால வேணாம்டா மண்டை காஞ்சிரும்டா நமக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அது இதுல இல்லை. எங்கேயுமே நம்மளை டயர்டாக்கல படம். அப்பா ஆளை விடுங்கப்பா சாமி அப்படின்னு சொல்ற மாதிரியான நம்மளை வந்து சோர்வடைய வைக்கல படம். படம் வந்து ஒரு விறுவிறுப்பு தன்மையோட அது ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ரொம்ப முக்கியமான அரசியல் என்னன்னா, ஒரு 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 அழகான ஒரு குட்டி கதை மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து சொல்லுது. ஒரு 5 பேர் அடிபட்டு சாக வேண்டிய இடத்துல இன்னொருத்தன் வழியில் வந்து ஒரு பிரேக் பிடிக்காத வண்டி போகுது, இன்னொருத்தன் ஒரு பக்கம் இருக்கான், அவன் ஒருத்தன் மட்டும் செத்தா பரவாயில்லையா அப்படி சொல்லும் போது எல்லாருமே என்ன சொல்கிறான், ஒரு நாடு நல்லா இருக்கிறதுக்காக வந்து ஒரு மாநிலம் கெட்டு போனால் பரவாயில்லைன்னு சொல்லி ஒரு பிஜேபி தலைவர் கூட சொன்னார். தமிழ்நாட்டில் ஏன்டா போட்டு சுரங்கம் போட்டு தோன்றியன்னு கேட்டதுக்கு, மீத்தேன் எடுக்கிறதுக்கெலாம் சொன்னதுக்கு, ஒரு நாடு நல்லா இருக்கணும்னா சில பேர் இலக்கத்தான் வேணும் அப்படின்னு சொல்லி, சில ஒரு இது நல்லா இருக்கணும்னா ஒரு ஊர் எரிஞ்சால் பரவாயில்ல, ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா ஒரு வீடு நாசமாக போனால் பரவாயில்ல அப்படின்னு ஒரு கருத்து இருக்குல்ல. அந்த பொது புத்தி மீது ஒரு பெரிய கல்லெறிஞ்சிருக்கு இந்த படம். அதில் சொல்லும்போது உங்களுடைய பெரும்பான்மை வாதம் என்பது சிறுபான்மை மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பெண்களுக்கும் எப்படி அநீதி இழைக்கிறது, இங்கே வந்து ஜனநாயகம் என்பது எவ்வளோ போலியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு இடத்த சொல்கிறது இருக்குல்ல. அதனால தான் நாங்கள் ஆயுத போராட்டத்தை வந்து தீர்மானித்தோம். எதிரி கையில் ஆயுதம் இருக்குது, எங்களுக்கு வன்முறைங்கிறது எங்களோட மொழி கிடையாது. அந்த குட்டி கதையை வச்சு ஒரு 3/4 மணி நேரம் படம் ட்ராவல் ஆகிருக்கும். ஆமாம் ஆமாம், அது அந்த இடம் வந்து ரொம்ப முக்கியமான இடம். இந்த அரசியல் புரிதல் உள்ள ஒருவர் வந்து இயக்குனராக இருக்கிறதுனாலையும் அதில் ரொம்ப சிறப்பாக அதில் வந்து எழுத்தாளர் தங்கம்ங்கிறவர் வந்து இந்த கதையினுடைய மிக முக்கியமான ஒரு வசனகர்த்தா. அவர் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு சமூக சிந்தனை உள்ளவர். அவரே வெற்றிமாறன்லாம் சிந்தித்ததனுடைய விளைவு ஒரு நூலின் அடிப்படையில் தான் இது. அவருடைய கதையின் அடிப்படையில், ஆமாம், அந்த கதையின் அடிப்படையில் தான் அது உருவாகி இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான ஒரு பகுதியாக நான் பார்க்கறது என்னென்னா, இந்த நுட்பமான அரசியல் இருக்குல்ல, அந்த மைக்ரோ பாலிடிக்ஸ் வந்து பேசுறதுக்கு வந்து யாருமே இல்லை, அந்த இடத்த ரொம்ப சிறப்பாக பேசியிருக்கு. ஓகே, படத்தினுடைய டெக்னிக்கல் ஒர்க்கு, டைரக்ஷன், ஸ்க்ரீன் பிளே, மியூசிக், ஆக்டிங், இது எப்படி பார்க்க? இந்த படத்திற்கு இளையராஜாவை தவிர்த்து விட்டு யார் இசையமைத்திருந்தாலும் ஒரு மண் இசையாக மாறி இருக்காரு. எத்தனையோ மகத்தான இசையமைப்பாளர்கள் தமிழில் இருக்கிறாங்க. இருந்தாலும் இளையராஜாட்ட என்ன சிறப்புனா, அவர் இன்றைக்கு வலதுசாரியாக தன்னை சொல்லி கொண்டாலும், அதை நான் நம்பலை, அப்படி அவர் தன்னை அறிவித்து கொண்டாலும், ஏன்னா உயர் சாதி பார்ப்பனர்கள்லாம் அங்கீகரித்தால் தான் நம்ம இசை மேதையாக காலம் முழுக்க பேசப்படுவோம். மியூசிக் அகாடமிலாம் அவங்ககிட்ட தான் இருக்குது, எல்லா இசை கலைஞர்களும் அவங்க ஆளுகளாக இருக்காங்கிறதுக்காக தானும் ஒரு கருப்பு ஐயராக அவர் தன்னை காட்டி கொண்டாலும், யதார்த்தத்தில் அவர் எங்கிருந்து தொடங்கினார், அவர் இசைப்பயணம் எங்கிருந்து தொடங்கினார், அவர் ஒரு இடதுசாரி மேடையிலிருந்து தான் தொடங்குச்சு. அதனால் சிகப்பு கொடி படபடக்கிற போது அவருடைய இளமை காலத்தினுடைய ரத்தம் அவரே அறியாமல் தானாட விட்டாலும் தசையாடுங்கிற மாதிரி அவருக்குள்ள ஒரு எமோஷனலை வந்து இந்த படம் உருவாக்கியிருக்கு. நிறைய இடங்களில் அவருடைய அதிலே ரொம்ப குறிப்பாக வந்து அந்த மஞ்சு வாரியார் மீது வந்து ஒரு சின்ன ஒரு பதட்டத்தோட கூடிய ஒரு அன்பை வெளிப்படுத்துகிற இடத்துல விஜய் சேதுபதியுடைய நடிப்பில், அந்த நடிப்பாலையும் அந்த கதையை நகர்த்துறதுக்கும் அந்த இளையராஜாவுடைய அந்த பாடல் வந்து இந்த மனசுலங்கிற பாடல் வந்து மனசில் ஒரு மாதிரியாக இருக்குங்கிற அந்த பாடல் எல்லா மனசுலையும் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு இசையமைத்திருக்கிறாரு. ரொம்ப சாதாரணமாக தெரியக்கூடிய வரிகள் மாதிரி இருக்குல்ல. அதனால் ஒளிப்பதிவும் சரி, அந்த கதாபாத்திர தேர்வு வந்து ராஜீவ் மேனனாக இருக்கட்டும், வந்து பல இடங்களில் வந்து எல்லாருமே கச்சிதமாக பொருந்தி இருக்கிறாங்க. சேத்தன் கேரக்டரு எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஆஃபீஸர்ஸ் மாதிரி தான் இருக்கிறாங்க. யாருமே ஒரு நடிகர்கள் போல எந்த இடத்துலையுமே தோற்றம் அளிக்கலை. விஜய் சேதுபதி அந்த கதாபாத்திரமாக தெரிகிறார். எந்த இடத்துலையும் அவர் ஒரு விஜய் சேதுபதியாக நமக்கு தெரியலை. அதெல்லாம் வந்து இந்த படத்துடைய மாபெரும் வெற்றி. இந்த படத்தில் முதல் பாகம் முடியும் போதே என்ன பலருக்கும் நினைப்பு அப்படின்னா, இந்த சேத்தன் கேரக்டர் அடுத்த பாட்டில் வந்து எப்படி வாங்கி கட்டப்போகுது அப்படின்றது தான் வந்து பலரும் எதிர்பார்த்து காத்திருந்தது. ஆனால் அந்த கிளைமேக்ஸ் வந்து அப்படி இருந்ததா? சேத்தன் வந்து கடைசியில் வந்து சேஃபாக இருக்கிறாரா? இல்லை, எல்லா திரைப்படங்கள்லையுமே வில்லன் பழிவாங்கப்படுவான், கெட்டது செஞ்சவன் அழிஞ்சிருவான் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையை நம்ம திரைப்படங்களை விதைச்சிக்கிட்டே இருக்கோம். ஆனால் அப்படிலாம் நடைமுறையில் நடக்கிறதே இல்லை.
நடைமுறையில் வந்து ரெண்டும் கலந்து தான் நடக்குது. சில நேரம் அவன் கெட்டவனும் நல்லா இருப்பான், சில நேரம் நல்லவனும் நாசமாக போவான். இது மாறி மாறி நடக்கிற ஒரு இயல்பு வாழ்க்கையில் அப்படி கிடையாது. இந்த திரைப்படம் அது என்ன பண்ணியிருக்குன்னா, யதார்த்தத்தை தன்னுடைய மீட்டரில் சொல்லியிருக்கு. இந்த சினிமாவுக்கான ஃபார்முலா இந்த படத்துக்குள்ளே இல்லை. ஆனால் சினிமாவுக்கான ஃபார்முலாவை உடைக்கும் போது சுவராசியம் இல்லாமல் போயிடும். இந்த படத்தில் எங்கேயுமே சுவராசிய குறைவும் இல்லை. படம் வந்து எனர்ஜியாக இருக்குது. மிக முக்கியமான அரசியலை பேசியிருக்கு. 1000 பொதுக்கூட்டங்கள் 1000 மாநாடுகள் பேச வேண்டிய அரசியலை இடதுசாரி அரசியலுக்கு, உண்மையான இடதுசாரி தமிழ் தேசிய அரசியல், ஏன்னா இன்றைக்கி தமிழ் தேசியங்கிறது பிழைப்புவாதிகள் கையில் போயிடுச்சு. ரொம்ப முக்கியமாக நான் ஃபீல் பண்ணது என்னென்னா, அவன் இருக்கிறானா இல்லையா, அந்த பெருமாள் வாத்தியார் வந்து இருக்கிறானா இல்லையான்னு சொல்கிற இடத்துல அவன் வந்து என்ன ஆனாங்கிறத அந்த இறப்பு செய்தி அறிவிக்காத, அது மூலமாக உண்மையான தலைமை உருவாக விடாமல் உன்னை செய்யலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல எல்லாருடைய நினைவுகளையும் பிரபாகரன் வந்து போனார். பிரபாகரனுடைய செய்தி வந்து இறப்பு செய்தி உண்மையா இல்லையா என்கிற குழப்பத்தில் வைத்திருந்தவர்களுடைய அரசியல் இருக்குல்ல, அந்த அரசியலை வந்து கிளைமாக்ஸில் வந்து அந்த போலீஸ் கதாபாத்திரங்கள், தலைமைச் செயலாளர் கதாபாத்திரங்கள் வழியாக பேசியிருக்கிறாங்க. நான் நம்புகிறேன். ரொம்ப டீப்பான ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணி விட்டுருக்கீங்க. பலருக்கும் இது கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன் சார். ஓவராலாக இந்த படத்தை முடிச்சுட்டு வரும்போது ஒரு சிலர் என்ன கருதுகிறாங்க அப்படின்னா, மறுபடியும் வந்து இந்த படம் வந்து நிறைய லெக்சர் அடிக்கிற மாதிரி இருக்குது, நிறைய வாய்ஸ் ஓவர் வர மாதிரி இருக்குது அப்படின்ற கருத்தை முன்வைக்கிறாங்க. அது பற்றி இல்லை, அரசியல் புரிதலுக்காக கொஞ்சம் டயலாக் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் அந்த டயலாக் வந்து சுவராசியமாக தான் இருக்குது. எந்த எனக்கு அப்படிதான் ரொம்ப வளவலா குளகுலாங்கிற மாதிரிலாம் இல்லை, ஷார்ப்பாக தான் இருக்குது. அதனால் படம் வந்து ஒரு பக்கம் ஆக்ஷன் காட்சிகள், ஒரு பக்கம் குடும்ப சென்டிமெண்ட்டு, இன்னொரு பக்கம் வந்து இயக்கத்துக்காக இளைஞர்கள் வந்து உயிர் தியாகம் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கான், தான் நம்புகிற கொள்கைக்காக வேண்டி வந்து இளைஞர்கள் தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவனாக இருக்கிறான் அப்படிங்கிற விஷயம். போலீஸ்குள்ளே நடக்கக்கூடிய பல வகையான அதிகார மையங்களுக்குள்ளே நடக்கிற போட்டி, நம்ம ஒருத்தனை கொண்டுட்டாவது நம்ம மெடல் வாங்கணும்னு நினைக்கிற மனநிலை கொண்டவர்கள், இப்படி இந்த பல வகையான அடுக்குகளை வந்து நுட்பமான முறையில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனால் வெறுமனே வந்து ஒரு வறட்சியான அரசியல் படமாகவோ ரொம்ப வந்து ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்கிறதோ இந்த படத்தில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். பெருமாள் வாத்தியார் ஒரு கடைசியாக முடிக்கும்போது, உலக நாடுகள்லாம் நெருங்கி வருது, அவன்லாம் நெருங்கினான்னா நம்மளை இன்னும் பெருசாக சுரண்ட போகிறான், அப்போ நம்ம போராட்டம் இந்த வடிவத்தில் இருக்க தேவையில்லை, வேற வடிவத்துக்கு நம்ம மாறணும் அப்படின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கிறாரு. இந்த கருத்தை பற்றி இல்லை, இந்த கருத்தில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, இப்போ நம்ம டங்ஸ்டன் போராட்டம் நடக்கிறது, நம்முடைய நிலத்தின் மீது வந்து ஒரு வன்முறையாக தோண்டுவதற்கு அந்த மக்களினுடைய விருப்பம் இல்லாமல், அதை தீர்மானிக்க வேண்டியது மக்கள் தான், அரசாங்கம் கிடையாது என்று சொல்வதற்கான ஒரு உரிமை மக்களுக்கு இருக்குதுல்ல. இதைத்தான் அந்த கதையினுடைய வேறொரு வடிவம் பேசுகிறது. அது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவத்தில் பேசியிருக்காங்க. அதில் ரொம்ப நான் வியந்த விஷயம் என்னென்னா, தான் தேர்ந்தெடுத்த பாதை வந்து நம்முடைய சித்தாந்தம் சரியாக இருந்தாலும் நாம் தேர்ந்தெடுத்த வழிமுறை என்பது தவறானதுன்னு ரியலைஸ் பண்ணக்கூடிய ஒரு இடம் இருக்குல்ல, திரும்பி பார்க்குற இடம் இருக்குல்ல, இது வந்து ரொம்ப முக்கியமான இடமா அந்த படத்தில் நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த வன்முறை கும்பலை நம்ம வந்து ஒரு போராட்ட குழுவை நம்ம உருவாக்கிட்டு அதை நம்மளால் தீர்வுக்கு கொண்டு போக முடியலைன்னு சொல்கிற இடத்துல பெருமாள் வாத்தியார் வந்து அதை வந்து மீண்டும் வந்து ஒரு மறுபரிசீலனை செய்கிற இடம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான இடமா நான் பார்க்குறேன். இந்த திரைப்படம் பேசியதுலேயே ரொம்ப மகத்தானது என்னென்னா, ரொம்ப ஓவர் ஆக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அதை நியாயப்படுத்தவும் இல்லை. அந்த ரயில் கவிழ்ப்பையோ, அந்த போராட்ட குழு தேர்வு செய்த அந்த பாதையவோ, ஆயுத போராட்டத்திற்காக தன்னை தயார்படுத்தி கொண்ட பாதையோ நியாயப்படுத்துகிற இடமும் இல்லை. ஆனால் அந்த பிரச்சனைக்கான நியாயமாக அந்த இடத்துல அது உங்களுக்கு தோணுதுங்கிற இடம் இருக்குல்ல, ஆடியன்ஸோடு அது கனெக்ட் ஆகுது. நம்மளை வந்து வன்முறை செய்கிறவனுக்கு நம்ம வேறு என்ன பாஷையில் பேசினா புரியும், நம்மளை அடிக்கிறவன்ட்ட நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அன்பை பேச முடியும் அப்படிங்கிறதும் கனெக்ட் ஆகுது ஆடியன்ஸோட. அந்த பாதையை வந்து ஒரு பெரிய விளைவை நம்ம வந்து அதுக்கு ஒரு பெரிய விலை கொடுக்க வேண்டிய சூழலுக்கு தள்ளப்பட்டோம். இந்த பாதையை தேர்ந்தெடுத்திருக்கக்கூடாது, நம்ம மக்களை வந்து அரசியல் படுத்தாமல் அது ஓட்டாக கூட இருக்கலாம் அந்த மாற்றம் என்று சொல்கிற இடத்துல ஜனநாயக பாதை தான் நமக்கு நிரந்தர தீர்வை தவிர ஆயுத போராட்டங்களால் இருக்கக்கூடியது ஒரு தற்காலிகமான தீர்வு தான், நிரந்தர தீர்வை நோக்கி நம்மை அழைத்து செல்லாதுங்கிறத ஒரு வன்முறை சார்ந்த ஆயுத போராட்ட குழு சார்ந்த மக்கள் படையை உருவாக்கிய ஒரு கேரக்டர் மேலேயே பேச வச்சது இருக்குல்ல, இதெல்லாம் வந்து அந்த கதையினுடைய சிறப்பம்சமாக நான் பார்க்குறேன். நிறைய விஷயங்கள் ரொம்ப ஆழமான புரிதலோட பகிர்ந்துட்டீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார்.